வணக்க மக்களை, சட்டமன்ற பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? நாடியே அடங்கிடுச்சே, அதிமுக கூட போட்ட டீல் என்ன? அண்ணாமலை எங்கே நயினார் நறுக்கென்று கேட்ட பியூஷ் கோயல். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே மிகப்பெரிய நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக அனைத்து கட்சிகளும் பார்க்கக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழலாக இருந்து வருகிறது. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே ஒரே கட்டமாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில் தான், அதாவது நீங்கள் போட்டியிட வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம், அதாவது அமித்ஷாவிடம் உங்களிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் அவர் பெயர் இடம்பெற்றிருப்பது என்பது அரசியலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அவரிடம் உங்கள் முடிவை சொல்லுங்கள், அவர் சமாதானப்படுத்திவிட்டால் உங்கள் விருப்பம் போல் நடக்கலாம் என்றும் பாஜக அண்ணாமலையிடம் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த தமிழக பாஜகவின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காகவே நேற்று சென்னை வந்த பியூஷ் கோயல் அவர்கள், அதாவது சென்னை தி நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையான கமலாயத்தில் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தலைமையில் இந்த தொகுதி பங்கீடும் வேட்பாளர் பட்டியல் என்பதும் பிரிக்கப்பட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில முன்னாள் மாநில தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக ஒரு பக்கம் முணுமுணுப்பாக கேட்டப்பட்டாலும், முக்கியமாக அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இந்த முறை வேட்பாளர் பட்டியல் அவர் பெயர் இடம்பெற வேண்டும் என்று பாஜக மேலிடம் கூறியிருக்கிறதா. அதிமுக கூட்டணி அதையெல்லாம் தற்போதைக்கு தள்ளி வைத்துவிட்டு வேட்பாளர் தேர்விலே முழு கவனத்தையும் செலுத்தியுள்ளது மேலிடம். இதனைத் தொடர்ந்தான் இந்த நேற்று பியூஷ் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் எல்லாம் முக்கிய நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அப்போது அவரிடம் கூறப்பட்ட செய்தி என்னவென்றால், கண்டிப்பாக இம்முறை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக வேட்பாளர் பட்டியல் அவர் பெயர் இடம்பெறும் என்றுதான் பாஜக மேலிடம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக காலூன்றுவின் அணைக்கும் ஒரே தலைவர் அண்ணாமலையால் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக பாஜகவிற்கு 12% வாக்கு வங்கி இருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதனால்தான் பாஜகவின் மேலிட பொறுப்பாளரும் பியூஷ் கோயல் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் அல்லது திருப்பூரில் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த வகையில் தான் இதனடுத்து புதுச்சேரியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்பு கொண்ட பேசிய பியூஷ் கோயல் அவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே போட்டுவிட்டு சென்னைக்கு நீங்கள் வாருங்கள் என்று உத்தரவிட்டார். சென்னைக்கு வந்த அண்ணாமலை பியூஷ் கோயலை சந்திக்க அவரிடம் தேர்தல் போட்டியிடுவது குறித்து விவாதிக்கப்பட்டதா. நான் விருப்பப்பட்டு போட்டியிடவில்லை என தேசிய தலைமைக்கு கடிதம் கொடுத்தேன், ஆனால் எந்தவித மன வருத்தமும் எனக்கு இல்லை, எனக்கு நம்பிக்கையான ஜோதிடரிடம் கூட போட்டியிட வேண்டாம் என சொல்கிறார். இப்படி இருக்கட்டும் என்றுதான் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட என்று கடிதம் எழுதியது பாஜக மேலிடத்திலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா. ஆனால் அதை ஏற்காமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் நாங்கள் நினைக்கிறோம் என்றும் அமித்ஷா உங்களிடம் பேசுவார், அவரிடம் உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்றும் அவரை சமாதானப்படுத்தி உங்கள் விருப்பம் போல் நடக்கட்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல் அவர்கள். இந்த நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.